உச்சபட்ச தண்டனையா இருக்கணும். சாகுற வரைக்கும் சாதாரணமான சிறை தண்டனையா இருக்கக்கூடாது. கொலை வழக்கா பதியப்படும் குற்றவாளி அத்தனை பேருக்கும் படிக்கும் போது சத்தியமா கிடைக்குமா? அஜித்குமார் பாத்துக்கிட்டு தான் இருப்பார். சத்தியமா கிடைக்கும். அந்த சாத்தாங்குளத்துல அந்த கொடூர கொலை நடந்தப்பவே துரிதப்படுத்தி நீதியை உடனடியா வழங்கி இருந்தாங்கன்னா அஜித்குமார் உண்மையிலேயே காப்பாற்றப்பட்டிருக்கலாம். காவலர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். ஐயோ நம்ம அநியாயமா எந்த அப்பாவையாவது அடிச்சா அப்ப பணம், செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு, ஆள்பலங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காவல்துறை அடிபணிஞ்சு போகுதா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. தமிழ்நாட்டில் இது மாதிரி எந்த காவலர்களுக்கும் உச்சபட்ச தண்டனையை எந்த நீதிமன்றமும் வழங்கல. சிறைக்குள்ள அவர்களுக்கு எந்த ஒரு சௌரியங்களும், அதாவது சலுகைகளும் கிடைக்கக்கூடாதுங்கிறதையும் மாண்புமிகு நீதியரசர்கள் தயவு செய்து கூறி தீர்ப்பு வழங்கணுங்கிறத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். கோவிலுக்கு வந்த அந்த 2 பெண்மணிகள் கார் எடுக்க சொல்லி அதுல அவங்க சாமி கும்பிட்டு வரும்போது ஏதோ இருந்ததாகவும் அது இல்லைன்னு சொல்லி புகாரா கொடுத்ததாகவும் எந்த வழக்குமே பதியப்படாம அது தனிப்படைக்கு கொடுத்து தனிப்படை விசாரிக்கிற அளவுக்கு உள்ள குற்ற செயலான்னு பார்த்தா அப்ப அது யாரோட அழுத்தத்துல இந்த காவலர்கள் இதை பண்ணாங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தோட ஆய்வாளர் இன்னும் கைது செய்யப்படல. அதே போல டிஎஸ்பி இன்னும் கைது செய்யப்படல. உண்மையிலே இவங்க செஞ்ச இந்த கொடூர படுகொலைக்கு யார் யார் இன்வால்வ்மெண்ட் இருந்தாலும் அவங்கள இமிடியேட்டா நிரந்தர பணி நீக்கம் செய்யணும். கொலையாளி காவலர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்படணும். வணக்கம். சமூகம் சார்ந்தும் இல்லாம மனித நேயத்தோடையும் இந்த இடத்துக்கு அந்த குடும்பத்தை சந்திச்சு ஆறுதல் கூறியிருக்காரு சத்திரிய சான்றோர் படையின் நிறுவன தலைவர் அவர்கள் ஹரிநாடார் அண்ணன் அவர்கள்ட்ட தான் பேசுறோம். அதாவது காவல்துறையினருக்கு பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கூலிப்படையில் இருக்கவங்க கூட இந்த மாதிரி ஒரு கொடூர தாக்குதலை பண்ண மாட்டாங்க. நம்மளே நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம். காவல்துறைக்கே போகாத ஒரு சில கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய நபர்கள் கூட ஒரு இடத்துக்கு மேல அவன் அடி தாங்க மாட்டான் விட்டுருங்க பாவம் அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு கூட விட்டுருவாங்க. ஆனா ஒரு சட்டம் ஒழுங்க பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பான ஒரு காவல்துறையில பணியாற்றக்கூடிய இந்த காவலர்களோட கேவலமான கொடுஞ்செயலால தமிழ்நாடே இன்னைக்கு தலை குனிஞ்சு போயிருக்கு. மாண்புமிகு நீதியரசர் இந்த வழக்கோட உண்மைத்தன்மைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்துட்டு தமிழ்நாட்டோட குடிமகனை கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை தலை குனிய வேண்டிய கட்டாயம் தான். இந்த வழக்குடைய அடித்தளத்து வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. அம்மா கிட்டையும் பேசி இருந்திருப்பீங்க, அவங்க உறவுகள்டையும் பேசி இருந்திருப்பீங்க. நடந்த சம்பவம் தான் என்ன? அஜித்குமார்ங்கிற சகோதரர் உண்மையிலேயே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு சொல்லி கோவில்ல திருப்பணி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஒப்பந்த அடிப்படையில காவலரா இருக்காப்புல. அங்க கோவிலுக்கு வந்த அந்த 2 பெண்மணிகள் கார் எடுக்க சொல்லி அந்த காரை அவருக்கு எடுக்க தெரியாத காரணத்தினால வேற ஒருத்தரை எடுக்க சொல்லி அதுல அவங்க சாமி கும்பிட்டு வரும்போது ஏதோ இருந்ததாகவும் அது இல்லைன்னு சொல்லி புகாரா கொடுத்ததாகவும் எந்த வழக்குமே பதியப்படாம அது தனிப்படைக்கு கொடுத்து தனிப்படை விசாரிக்கிற அளவுக்கு உள்ள குற்ற செயலான்னு பார்த்தா அப்ப அது யாரோட அழுத்தத்துல இந்த காவலர்கள் இதை பண்ணாங்கிறத பார்க்கணும். இன்னொன்னு 5 காவலர்களை இப்ப வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 6 பேருன்னு சொல்லப்படுது. இன்னொருத்தர் அரெஸ்ட் ஆகல. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தோட ஆய்வாளர் இன்னும் கைது செய்யப்படல. அதே போல டிஎஸ்பி இன்னும் கைது செய்யப்படல. எஸ்பியுமே இன்னும் கைது செய்யப்படல. இவங்களெல்லாம் ஆசிஸ் ராவத் அவங்க பணி எஸ்பி காத்திருப்போர் பட்டியல் அது நிரந்தர தீர்வாகாதுல்ல. இப்ப ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பியிருக்கிற காவலர்களுக்கே கூட நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா அவங்கள நிரந்தரமா பணி நீக்கம் பண்ணுங்கிறோம். இப்ப ஜெயில பிடிச்சு போட்டிருக்காங்க. சம்பளம் கவர்மெண்ட் சம்பளத்தை தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க ஜெயிலே போடாம அருமையான பணியை பண்ணிருக்கீங்கன்னு தமிழ்நாடு வாழ்த்திட்டு போயிடலாமே. அது இல்லல்ல. உண்மையிலே இவங்க செஞ்ச இந்த கொடூர படுகொலைக்கு உரிய நீதி கிடைக்கணும் அப்படின்னா அவங்கள இமிடியேட்டா உடனடியா நிரந்தர பணி நீக்கம் செய்யணும். இந்த படுகொலை வழக்குல சம்பந்தப்பட்ட யார் யார் இன்வால்வ்மெண்ட் இருந்தாலும் இது எல்லாமே இன்னைக்கு இங்க துக்கம் விசாரிக்க அது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்துக்கு அந்த நிவாரணம் வழங்குறதுக்கு வந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடமும் மரியாதைக்குரிய சிவகங்கை மாவட்ட கலெக்டர் அவர்களிடமும் நாங்க முறையிட்டோம். அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கொடூர கொலையை செஞ்ச கொலையாளிகளாக இருந்தாலும் சரி இந்த குற்றத்துக்கு உடந்தையா இருந்த யாராக இருந்தாலும் கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்க.
அதுக்கு ஆவணம் கண்டிப்பா நாங்க செய்வோம்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து மாண்புமிகு அமைச்சர் வந்து மாவட்ட கலெக்டர் வந்திருக்காங்க. அவங்க வந்து பணி ஆணையா கொடுத்திருக்காங்க. சகோதரருக்கு வந்து இந்த ஆவின் இதுல வந்து பணி ஆணையா கொடுத்திருக்காங்க. டெக்னீசியன்ங்கிற ஒரு வேலை விஷயமா மாதம் ஒரு 30,000 ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலையை இப்ப கொடுத்திருக்காங்க. கட்சியோட நிதின்னு சொல்லி ஒரு 5 லட்சம் ரூபாய தனியாகவும் ஒரு 3 சென்ட்ல ஒரு இடத்தையும் ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. எல்லாமே பண்ணியிருந்தாலும் இறுதி வரைக்கும் அந்த தாயோடைய மனதில் இருக்க வலிக்கு என்னன்னு, பணம் கொடுத்தாலும் சரி, அரசு வேலை கொடுத்தாலும் சரி, இறந்து போன அன்பு சகோதரர் அஜித்குமார் திரும்ப வரப்போறது கிடையாது. இப்ப நாங்களே வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த கொடூர படுகொலையை நிகழ்த்தின கொலையாளி காவலர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்படணும், கூடிய விரைவில் தண்டிக்கப்படணும். எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி பெண்கள் அந்த பெண்ணோட பாலியல் வழக்குல ஞானசேகரனுக்கு எப்படி ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுச்சோ, எவ்வளவு வெகு சிறப்பா நீதிமன்றம் செயல்பட்டு 6 மாத காலத்துக்குள்ள தண்டனை வழங்கினாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட ஒரு விஓவோட படுகொலையில அதே மாதிரி ஒரு 2 மாதத்துக்குள்ளே கூட தண்டனையை துரிதப்படுத்தி நீதிமன்றம் சிறப்பா செயல்பட்டுச்சு. நேற்று மாண்புமிகு நீதியரசர்கள் மதுரையில வந்து உண்மையிலே இந்த தொலைக்காட்சி வாயிலா மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கு கோடான கோடி நன்றியை நாங்க சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த படுகொலையில இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைய இந்த உலகுக்கே வெட்ட வெளிச்சமா அத்தனை பாமர மக்களோட கேள்வியா மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கேள்வியாவே கேட்டாங்க. இந்த உண்மைத்தன்மையெல்லாம் உணர்ந்த மாண்புமிகு நீதியரசர்கள் காலம் தாழ்த்தாம இந்த வழக்க துரிதப்படுத்தி, இப்ப சிபிஐ வழக்கு விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க, மாண்புமிகு நீதியரசர் தலைமையில விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்க காலதாமதப்படுத்தாம, சாட்சிகள் களையப்படாம, குறிப்பா கைது செய்யப்படாத இந்த படுகொலையில சம்பந்தப்பட்ட அனைவரையுமே உடனடியாக கைது செய்யணும். அதே போல சிறைக்குள்ள இருக்கக்கூடிய காவலர்கள் கூட எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சிறையை விட்டு வெளிவராத வண்ணம் அவங்களுக்கு எந்த காலத்திலையும் பெயில் கொடுத்துடக்கூடாதுங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் கூற கடமைப்படுறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்கள் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பாகவும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் அஜித்குமாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதியை தாங்கள் உடனடியாக அரசின் சார்பில் வழங்கிட இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டதுக்கு அந்த குடிக்கிற தண்ணியில கூட மிளகாய் பொடியை கலந்து கொடுத்திருக்காங்கன்னா அவனை ஒரு மனித லிஸ்ட்லயே கூட சேர்க்க முடியாதவங்கள தான் பார்க்க முடியுது. அப்ப பணம், செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு, ஆள்பலங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காவல்துறை அடிபணிஞ்சு போகுதா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வியா கேட்க தோணுது. நேற்று கூட திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு முன்னாடி அந்த காவலரோட உறவினர்கள் சொல்லி உயரதிகாரிகள் சொல்லித்தானே செஞ்சோம், உயரதிகாரிகள் சொல்லித்தான் செஞ்சோம் அப்படின்லாம் அந்த காணொலிய பார்க்கும்போது உண்மையிலேயே கேவலமா இருக்குது. உயரதிகாரி என்ன சொன்னாலும் அப்ப அவங்க வீட்டுக்காரங்க செஞ்சிருவாங்களாங்கிற கேள்வி வருது. நானும் அவங்கள வந்து ஒரு சகோதரியா பாக்குறேன். இந்த கொலையாளி காவலர்களுக்கு யாருமே தயவு செய்து சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த கொலையான காவலர்களுக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு அவர்களுக்கு பெயில் கொடுக்கணும்னு கூட தயவு செய்து எந்த வழக்கறிஞர்களுமே ஆஜராகாதீங்கன்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, இது போன்ற கொடூர கொலையை நிகழ்த்தின கொலையாளி காவலர்களுக்கு கொடுக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை தான் இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அப்பாவி இளைஞர்களுக்கோ எந்த ஒரு நபருக்கும் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் கொடூர செயல் நடக்காம தடுக்கப்படுங்கிறது என்னோட கருத்து. இந்த பையன் மேல வச்சிருக்க குற்றச்சாட்டும், இந்த குற்றச்சாட்டு முழுமையாவே வந்து பொய்யா கிரியேட் செய்யப்பட்டதா? ஏன்னா ஒரு பக்கம் வந்து இன்னொன்னு சொல்றாங்க, 500 ரூபாய்க்காக ஒரு நாற்காலியை தள்ளிட்டு போன பிரச்சனை தாங்க இது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் ஒருத்தர் பேசுறாரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணன், உண்மையிலேயே அஜித்குமார்ங்கிறவர் 500 ரூபாய் கேட்டதாகவே இருக்கட்டும், அந்த பெண்மணி கொடுக்க மறுத்ததாகவே இருக்கட்டும், அதற்கு சட்டம் என்ன சொல்லுது? முறையா என்கிட்ட வந்து 500 ரூபாய் கேட்டாப்ல ஒரு அரசு ஊழியரா இருந்து 500 ரூபாய் பணம் கேட்டது தவறு, இந்த மாதிரி அவர் மேல வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த மேடத்துக்கே நாங்க சல்யூட் பண்ணிருப்போம். இந்த பெண்மணியோட தூண்டுதலின் பேர்ல அந்த பெண்மணிக்கு உதவுவதாக கருதி இந்த கொடூர படுகொலைய காவல்துறையின் மூலமா செயல்படுத்தியிருக்காங்க அதிகாரிகள்.
அப்ப அதிகார பலம் இருந்தா என்ன வேணாலும் செய்ய முடியுமா அப்படிங்கிற நிலையில தமிழ்நாடு காவல்துறை இருக்குதுன்னு நினைச்சு உண்மையிலேயே வெட்கி தலை குனிய வேண்டியதா இருக்கு. உண்மையிலேயே கேவலமா இருக்கு. மாண்புமிகு நீதியரசர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை இனி வரக்கூடிய காலங்கள்ல அடுத்து இது போன்ற ஒரு குற்ற செயல்கள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும். அந்த சாத்தாங்குளத்தில் அந்த கொடூர கொலை நடந்தப்பவே மதுரை உயர்நீதிமன்ற மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அந்த கொலை வழக்க துரிதப்படுத்தி நீதியை உடனடியாக வழங்கியிருந்தாங்கன்னா அஜித்குமார் உண்மையிலேயே காப்பாற்றப்பட்டிருக்கலாம். காவலர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். ஐயோ நம்ம அநியாயமா எந்த அப்பாவையாவது அடிச்சா நீதித்துறை நம்மள சும்மா விடாது, மாண்புமிகு நீதியரசர்கள் கடுமையான தண்டனையை வழங்குவாங்கங்கிற பயம் வந்திருக்கும். இப்ப அந்த பயம் காவலர்கள் கிட்ட இல்ல. ஏன்னா தமிழ்நாட்டில் இது மாதிரி எந்த காவலர்களுக்கும் உச்சபட்ச தண்டனையை எந்த நீதிமன்றமும் வழங்கல. அத சாத்தாங்குளம் தந்தை மகன் கொலை வழக்கிலையும் சரி, அஜித்குமாரோட இந்த கொடூர படுகொலை வழக்கிலும் அனைத்து காவலர்களுக்கும் கொலைக்கு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் மாண்புமிகு நீதியரசர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை உச்சபட்ச தண்டனையா இருக்கணும். சாகுற வரைக்கும் சிறை தண்டனை, சாதாரணமான சிறை தண்டனையா இருக்கக்கூடாது. சிறைக்குள்ள அவர்களுக்கு எந்த ஒரு சௌரியங்களும், அதாவது சலுகைகளும் கிடைக்கக்கூடாதுங்கிறதையும் மாண்புமிகு நீதியரசர்கள் தயவு செய்து கூறி தீர்ப்பு வழங்கணுங்கிறத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இந்த கிராமத்திலேயே உங்களுடைய சொந்தங்களுக்கு மத்திய இந்த ஒரு கொஸ்டின் நான் பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு இளைஞர் விசாரணைக்கு இந்த உள்ளூருக்குள்ளேயே அவங்கள சுத்தி கூட்டிட்டு போகும்போதும் ஒரு ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு உயிரை விட்டுட்டாங்களா, கேட்கலையா, இந்த கோசாலைக்கே கூட்டிட்டு இது பண்ணும்போது சக பணியாளர்கள் அவரோட இருந்தவங்க எல்லாம் விட்டுட்டாங்களா? உண்மையிலே இந்த கொடூர படுகொலைய நினைத்திருந்தால், அண்ணா சொல்வது போல நினைத்திருந்தால், ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி காவல்துறையை முற்றுகிடும் போது அல்லது மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தோ, இப்ப எங்களுக்கெல்லாம் தகவல் உண்மையிலே தெரியல. எங்களுக்கு அந்த தகவல் கிடைச்சதே கொஞ்சம் லேட்டா தான் கிடைச்சிச்சு. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னக்கூட்டியே தகவல் தெரிந்திருந்தால் கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட துறை உயர் அதிகாரிகளுக்கு நாங்க தகவலை கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு படுகொலை நிகழ்த்துவதற்கு நாங்க கண்டிப்பா ஒரு தடை செய்திருக்க முடியுங்கிற நம்பிக்கை கூட எங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா இங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதனால காவல்துறையை எதிர்த்து போகாம இருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க போட்டிருக்கக்கூடிய உடை, அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பயம், சம்பந்தமே இல்லாத அஜித்குமாரோட சகோதரர் தம்பியை கூட கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க. அவருக்கும் அந்த ஸ்பாட்லே கிடையாது. அப்படி இருந்தா அவரை கூட்டிட்டே போய் அடிச்சிருக்காங்க. இன்னும் பக்கத்துல இருந்த ஆட்கள் எல்லாம் நபர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க. அப்ப எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ அல்லது நம்ம கேட்க போய் எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி எல்லாரும் அவங்களோட சுயநலத்தை பார்த்ததுனால இன்னைக்கு இந்த அஜித்குமாரை நாங்க உண்மையிலே இழந்துட்டோம்னு உண்மையிலே மன வருத்தத்தோட நான் சொல்றேன். தொலைபேசி வாயிலா முதல்வர் அவர்கள் சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்வருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே பொறுப்பு இருக்கு. அது வார்த்தைகள்ல முடிஞ்சிடாது. உண்மையிலே முதல்வர் இங்க வந்திருக்கணும். மாண்புமிகு முதல்வர் நேர்லயே ஏன்னா அவர் துறை சார்ந்தது, அவருடைய துறை சார்ந்தவங்க தான் கொலையை பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது அதாவது ஒரு இடத்துல நடந்தா பரவாயில்ல, இது மடப்புறத்துல உள்ளது வெளியில வந்திருக்கு. அஜித்குமாருங்கிற நபரோடதும் சாத்தாங்குளத்துல ஜெயராஜ் பெனிக்ஸோட படுகொலையும் வெளியில ஒட்டுமொத்தமா வெளியே தெரிய வருது. ஆனா இன்னும் எத்தனையோ பேர் லாக்அப் மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரால கைகால் உடையிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரால போலி என்கவுண்டர்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. குற்றத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை அடிச்சுட்டா தெரியாது. எந்த ஒரு குற்றமுமே செய்யாத அப்பாவிகளை செய்யும் போது மனது வலிக்கத்தானே செய்யுது. அப்ப பொறுப்போடு இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த குற்றத்துல ஈடுபட்ட, இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட, அதுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியவங்க, தான் துறையா இருந்தாலும் சரி, மாற்றுத்துறையா இருந்தாலும் சரி, தலைமைச் செயலகத்தில் உள்ள ஆளா இருந்தாலும் சரி, யாரோட சிபாரிசையும் பொருட்படுத்தாம உடனடியா அவங்க எல்லாத்தையுமே கொலை வழக்குல சேர்த்து உடனடியா கைது செய்யணுங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நன்றிங்க. வருகிற 8ஆம் தேதி அன்னைக்கு காவல்துறை சார்பும் சிபிஐ என்ன அறிக்கை தாக்கல் செய்ய போறாங்க, இதோடைய கண்டினியூஷன் எப்படி இருக்க போகுது, இதுக்கு தண்டனை விவரங்கள் எப்போது அறிவிக்கப்படுறாங்க, எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணன் ஹரிரா அண்ணன் இந்த நேரத்திலுமே நேரத்தை ஒதுக்கி இது பண்ணி எங்கள்கிட்ட விரிவான உரையாற்றினதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.